செய்தியின் தலைப்பு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்ன்ற தலைப்புல நான் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அது பாஸ்ட் தான் கொடுக்குறாரு. பாஸ்ட் மூலியமா அந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறி இருக்கலாம், நிறைய நிறைவேறாமல் இருக்கலாம். அது நிறைவேறாமல் அல்லது தாமதப்பட்டு இருக்கலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, என் வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையா என் இடத்துல வராது அப்படின்னு சொன்னா கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது கண்டிப்பா நிறைவேறும். அது தாமதப்படுறதுக்கு காரணம் நாமளா தான் இருக்கும். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்கலாம், இல்லை நம்மளை கர்த்தர் இன்னும் நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கலாம். அது சரியாகும் பொழுது கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் நமக்கு நிறைவேற்றுவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசிக்கணும். ஒரு வார்த்தை கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேறும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து கடலில் போன்னு சொல்றாங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுது. விசுவாசம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஏன்னா விசுவாசிச்சா மட்டும்தான் நமக்கு அற்புதம் நடக்கும். புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் அவங்க மகனுக்கு உடம்பு சரியில்லை கடவுள்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் கடவுள் ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்பாங்க, விசுவாசிக்கிறியா, உன் பையனுக்கு சுகமாகுது, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த தகப்பன் சொல்லுவாரு, விசுவாசிக்கிறாங்க, ஆனாலும் என்கிட்ட கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு. நம்மளும் அப்படிதான். கடவுள் நமக்கு இப்ப சொல்லிட்டாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லிட்டாரு. நம்ம நினைப்போம் கடவுள் கண்டிப்பா எனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருவாரு அப்படின்னு நினைப்போம். சர்ச்சில் இருக்கும்போது நினைப்போம், அதே வீட்டுக்கு போயிட்டோம், தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு ஒரு அவிசுவாசம் நமக்கு வரும் இல்லையா. அதனால நம்ம அதை சந்தேகப்படாம நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சு அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்லிட்டாரு, நீ உன் குடும்பத்தை உன் வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுவே நாமளா தான் என்ன சொல்லியிருப்போம், எனக்கு இந்த வீடு செட் ஆயிடுச்சு, என் பிள்ளைங்களுக்கு இங்க படிப்பு செட் ஆயிடுச்சு, எனக்கு வேலை செட் ஆயிடுச்சு, என்ன இந்த இடத்த விட்டுட்டு என்ன வேற இடத்துக்கு போக சொன்னீங்கன்னா நாங்க போய் புதுசா எனக்கு வீடு தேடணும், புதுசா என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் தேடணும், புதுசா எனக்கு ஒரு வேலையை தேடணும், நான் எப்படி அங்க போய் இருக்க முடியும்னால அப்படின்னு சொல்லிட்டு நாமளா தான் கேட்பாங்க. ஆபிரகாமும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இந்த இடத்த விட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் சொல்லிட்டாரு. அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு எந்த வார்த்தையுமே பேசாம ஆபிரகாம் அந்த இடத்த விட்டு எந்த இடமே தெரியாது, அங்க இருக்கிற ஜனங்களை தெரியாது, அங்க யாருமே அவருக்கு தெரியாது. எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா சொந்தம் பந்தம் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வீடு அவங்க உறவினர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னாருன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு போனார். போனதுனால அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 13:2-6 வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகள் உடையவனாய் சீமானாய் இருந்தான். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்கள் தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சதானே. அவர் சொல்லிட்டாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போ, நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. அதே போல கடவுள் ஆசீர்வதிச்சார் ஆபிரகாம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. அவருக்கு சொந்த எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. ஆனா அவரு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும் அவர் கீழ்படிச்சாரு. கடவுள் சொல்லிட்டாரு, கண்டிப்பா என்ன நடத்துவாரு அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதே போல போனாரு, பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதிச்சாரு. அப்பனா அவருக்கு எப்படி ஆசீர்வதிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமியே அவருடைய ஆசீர்வாதத்தை தாங்க முடியலையா, அந்த அளவுக்கு ஆபிரகாம கடவுள் ஆசீர்வதிச்சாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆபிரகாம் கீழ்படிச்சு போனார். கடவுள் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த வாக்கை கண்டிப்பா கடவுள் நிறைவேற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை ஆபிரகாம் கிட்ட இருந்தது. அதே ஆபிரகாமுடைய வேலைக்காரர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 24:35 வாசிக்கலாம். கர்த்தர் எஜமான் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும்
வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் சொல்றாரு, ஆண்டவர் எப்படி இருக்காரு? சீமானா இருக்கிறாரா. அந்த அளவுக்கு ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிச்சாரு. அந்த ஆசீர்வதிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் விசுவாசிச்சார். கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்தாரு. கடவுள் சொல்லிட்டாரு, நீ போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்பி ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு போனாரு. அவரை கடவுள் ஆசீர்வதித்து சீமானா வச்சு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவர் ஆசீர்வதிச்சாரு. ஆனா நம்ம இந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்க்கிறோம். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இது நடக்கிறது கம்மினால எவ்வளவு வருஷம் ஆயிருக்கலாம். அவர் அந்த இடத்த விட்டு போய் அங்க அவருக்குன்னு ஒரு வேலை எல்லாத்தையும் செட் பண்ணி அவர் இந்த அளவு உயரத்துக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருவாங்க. அதனால வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அந்த விசுவாசம் இருக்கணும். அதற்கு ஏற்ற முயற்சியையும் நம்ம செய்யணும். ஆபிரகாம் செஞ்சாரு. ஆபிரகாமுக்கு அவ்வளவு திரளான ஆஸ்திகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிச்சார். 2வது முறையா ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 15:5-6 வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன ஒன்றால் கூடுமானால் அவர் என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 2வது வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு நிச்சயமா நான் குழந்தை கொடுப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அதே ஆதியாகமம் 18:10-14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் கடவுள் மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, உனக்கு குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு. ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் என்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது ஒரு மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். 14. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் போல் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். மறுபடியும் ஆபிரகாமுக்கு மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் கடவுளே, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொடுக்குறாரு. ஆனா சாராள் நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு பெண்களுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சு, குழந்தை பெருக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு தகுதியுமே என்கிட்ட இல்லை, ஆனா எனக்கு போய் குழந்தை பெருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நாமளா இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்போம். வயசான ஒரு 90 வயசு பாட்டிக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? ஆனா கடவுள் சொன்னா கண்டிப்பா நடக்கும். மனுஷன் நினைச்சா நடக்காது, ஆனா கடவுள் நினைச்சா நடக்கும். அவங்க கொடுத்த சாராள் மட்டும்தான் நகைச்சாங்க, ஆனா ஆபிரகாம் மறுபடியும் விசுவாசித்தார். கண்டிப்பா எனக்கு கடவுள் குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசித்தார். இந்த விசுவாசத்துக்கு பலன் எங்க இருக்குதுன்னா, ஆதியாகமம் 21:1 26 21 ஆதியாகமம் 21:1 கர்த்தர் தாம் சொல்லியபடி சாராள் தேவி கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்திருந்தார். ஆபிரகாம் முதிர் வயது இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறிச்சு இல்லைங்களா? அங்க சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம், அவரு 65 வருஷம் 70 வயசு இருக்கும்போது கடவுள் சொன்னார் இந்த வாக்குத்தத்தத்தை. 100 வயசுல தான் நிறைவேற்றணும். அப்போ 30-35 வருஷம் அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு பாருங்களேன். இப்ப அவர் சொல்லிட்டாருன்னு ஒரு சும்மா ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சிருப்பாரு இல்லையா? நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு குழந்தை கொடுங்க, நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு குழந்தை கொடுங்க அப்படின்னு அவர் ஜெபிச்சிருப்பாரு. இப்படிதானே அவர் 30-35 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. நாம 1 மாசம் 2 மாசம் 1 வருஷத்திலே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன் எனக்கு நடக்கல? கடவுள் சொன்னார் தானே, ஆனா ஏன் நடக்கல? இப்ப கடவுள் பொய் சொல்லிட்டாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல,
தேசத்துல 50 வருஷம் ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. அதற்கு சாட்சி பைபிள்ல இருக்குது. 35 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசுவாசிச்சா நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா கீழ்ப்படியணும். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா நமக்கு எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நமக்கு ஒரு கட்டளை அவர் கொடுப்பார். கண்டிப்பா நீங்க எல்லா இந்த வருஷம் வாக்குத்தத்தை பாருங்க. அவன் நீர்க்கால்களின் வரமாய் நடப்பட்டு தன் காலத்தை கனியை தந்து இழுவதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்லிட்டார். அதே நீங்க 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கடவுள் கொடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கட்டளையை கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேறும். நாம நினைச்சுக்கலாம் ஏன் நிறைவேறல அப்படின்னு. நம்ம அந்த வாக்குத்தத்தை மட்டும்தான் பாக்குறோமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டளைகளை நம்ம மறந்து போயிடுறோம். அதனால நம்ம ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கடவுள் கொடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். அப்படி பைபிள்ல யாருக்கு நிறைவேறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு. ஆதியாகமம் 26:1 வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவை அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தில் யாவையும் தந்து உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த தேசத்துல அப்ப எவ்வளவு பஞ்சம் உண்டாயிருக்குன்னு பாருங்க. அவ்வளவு பஞ்சத்துல அப்ப எல்லாம் அந்த நாட்டுல இருக்கவங்க எல்லாம் வேற தேசத்துக்கு போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பஞ்சாயத்து இப்ப நம்மளே இந்த இடத்துல பழச்சுன்னா வேற ஊருக்கு போயிட்டு நம்ம பழிக்கிற மாதிரி. அப்போ அந்த ஈசாக்கு வாழ்ந்த காலத்துல அந்த தேசத்துல பஞ்சம் வந்ததுனால அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வேற நாட்டுக்கு வேற இடத்துக்கு பிழைக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கு கிட்ட, நீ போகாத, நீ அந்த தேசத்திலே இது, அந்த தேசத்திலேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கடவுள் வாக்கு கொடுக்குறாரு. ஈசாக்கு அதை அப்படியே கீழ்படிச்சாரு. அவர் நினைச்சிருந்தா இங்க நான் இருந்து சாகிறத காட்டிலும் நான் வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் நான் பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஈசாக்கு அப்படி போகவே இல்லை. கடவுள் சொன்ன வாக்குக்கு ஈசாக்கு கீழ்படிச்சாரு. அதே 13வது வசனத்துல பாருங்க, அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தாரு பாருங்க. 26:13 பற்பல சந்ததிகளாக மகா பெரியவனானார். அவர் சொன்னதுக்கு அவர் கீழ்படிச்சு அந்த இடத்தை விட்டு அவர் போகாததுனால 12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துக்கு 100 மடங்கு பலன் எடுத்தாராம். அப்ப கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவர் அந்த இடத்தை விட்டு போகாததுனால அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பஞ்சம் இருந்தது. ஆனா ஈசாக்கு விதைத்த விதைக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்து அவரை ஐஸ்வர்யவானா வேற மாற்றி இருக்கிறார். அப்ப அதுக்கு காரணம் ஈசாக்கு கீழ்படிச்சு வேற தேசத்திற்கு போகாம அதே தேசத்துல இருந்ததுனாலதான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ்படிக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நம்ம கீழ்படிச்சா கடவுள் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நிறைவேற்றோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செபிக்கணும். செபித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. ஆதியாகமம் 28:14-15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிடுதலை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் சரத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். யாக்கோபுக்கு கடவுள் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன் சந்ததியின் பூளை போலவும் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்துவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்ப கடவுள் வாக்கு கொடுக்குறா, நான் உன்னோடு இருப்பேன், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறேன். இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
அதான் ஏசா யாக்கோபு 2 பேரும் அண்ணன் தம்பியில ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு போய் சொல்லி வாங்கிட்டு, அதுவும் இல்லாம அவருடைய ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிப்பாரு. அப்ப ஏசா அவர் மேல கோபமா இருந்ததுனால அவரு அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவார். வேற அவங்க மாமா வீட்டுக்கு போகும்போது கடவுள் வழியில இவருக்கு தரிசனமாகி சொன்னதுதான் அந்த வசனம். அதே போல அங்க போய் அவர் அநேக கஷ்டப்பட்டார். அந்த அவங்க மாமா வீட்டுல போய் ஆடு மேய்ச்சி அப்படிலாம் அவர் இருந்து அவர் எப்படி திரும்பி வர்றாருன்னா 2 பரிவாரங்களோட திரும்பி வந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போகல. அதே நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 32:10 வாசிக்கலாம். எப்படி கடவுள் அவர் ஆசீர்வதிச்சிருக்காங்க. அடியனுக்கு தேவதை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். வெறும் கையா யோசேப்பு அந்த தேசத்தை விட்டு யாக்கோபு அந்த தேசத்தை விட்டு ஓடி போனார். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்குக்கு அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாருன்னா அவர் பேரே போராடி ஜெபிச்சார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. பொழுது விடிய வரைக்கும் போராடி ஜெபிச்சார். அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிச்சிருப்பாரு. அதனால கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே அவர் 2 பரிவாரங்களோட சொந்த தேசத்திற்கு திரும்பி வரும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 37:5-9 வரைக்கும். 5-9 வரைக்கும். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை நான் தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவரை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளு. நான் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. உங்களுக்கு அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தையில் நிமித்தமும் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவர் வேறொரு சொப்பனை கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியன் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்றான். இதுல எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட்டா பேசினார் கடவுள். ஆனா யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமா பேசினாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவங்க 12 சகோதரர்கள் மத்தியில நான் உன்னை உயர்த்துவேன், 12 சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொன்னாரு. இதுல நீங்க யோசேப்புடைய கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் பொறுமையா இருந்தாரு. அவர் குடியில தூக்கி போடுவாங்க, அப்பயே அவர் பொறுமையா இருந்தாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவர் பார்வோன் கிட்ட விற்று போட்டுருவாங்க, அப்பயே அவர் பொறுமையா இருந்தாரு. மறுபடியும் பார்வோன் இடத்துல போய் கர்த்தர் அவர் மேல கிருபையா இருந்ததுனால அங்க இருக்கிற எல்லார் மத்தியிலும் அவர் உயர்த்தி அந்த இடத்துல பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் யோசேப்பை வச்சிருப்பாரு. அப்ப நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அடுத்ததா ஒரு நம்மளுடைய நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கணும். வாக்குத்தத்தம் வந்துடும் கொடுத்துட்டாரு அப்படின்னா உடனே நடந்துடாது. அது பொறுமையா இருந்துதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா யோசேப்பு பொறுமையா இருந்தார். அவருக்கு எத்தனை ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழியில போடுவாங்க. அவங்க சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து குழியில போடுவாங்க, அப்பயே அவர் பொறுமையா இருப்பார். அடுத்ததான் பாத்தீங்கன்னா பார்வோன் கிட்ட அவர் வித்துடுவாங்க. 20 வெள்ளி காசுக்காக பார்வோன் கிட்ட வித்துடுவாங்க, அப்பயே அவர் பொறுமையா தான் இருப்பார். பார்வோன் இடத்துல போய் பாத்தீங்கன்னா பார்வோனுடைய மனைவி யோசேப்பு கிட்ட தப்பா நடந்து பார்த்துப்பாங்க. ஆனா யோசேப்பு கர்த்தருடைய பிள்ளையா இருந்ததுனால அவர் அதை விட்டு விலகிடுவார். ஆனா பார்வோனுடைய மனைவி யோசேப்பை பார்த்து தப்பா சொன்னோன்னு அவரை சிறைச்சாலையில போடுவாங்க, அப்பயும் அவர் பொறுமையா இருந்தார். இப்படி அவர் ஒவ்வொரு முறையும் பொறுமையா இருந்து அந்த இடத்துலயே அவரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், ராஜாவே ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசேப்பு கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் எடுப்பார். அந்த அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினாரு. அந்த வாக்குத்தத்த சொப்பனத்தின் மூலமா கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். எங்க நிறைவேற்றினார் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 42:6 வாசிக்கலாம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். கர்த்தர் அந்த சொப்பனத்துல கண்டது நிறைவேறிச்சுல. அவன் வயல்ல அரிகளை கட்டினதுன்னா அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்ன மாதிரியும் அவங்க சகோதரர்களுடைய அரிக்கட்டு யோசேப்பை வணங்கினது மாதிரி தான் அவர் சொப்பனை கண்டாரு. அதே போல இந்த இடத்துல அவர் உயர்ந்திருக்கிறாரு.
அவரை குழியில போட்ட, அவரை பார்வோன் கிட்ட விற்று போட்ட அவங்க சகோதரர்கள் எல்லாரும் அவருடைய பாதப்படியில விழுந்து அவரை வணங்குறாங்க. அப்ப கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. அவரை வித்தவங்க அவரை வணங்கிதான் நின்னாங்க. ஆனா விற்கப்பட்ட யோசேப்பு உயர்ந்து நின்னாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், யோசேப்பு பொறுமையா இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் பொறுமையா இருந்து அவர் ஆசீர்வாதத்தை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நியாயாதிபதிகள் 13:1 வாசிக்கலாம். 13:1 இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியா கர்த்தர் அவர் 40 வருஷமாக பெலிஸ்தர் கையை ஒப்புக் கொடுத்தார். அப்போது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடாய் இருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவரை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சாசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் குசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரங்கத்தை படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். வாக்கு யாருக்கு கொடுத்தாருன்னா மனோவாவுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததுனால அவங்க ஒவ்வொரு முறையும் செபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப கடவுள் கர்த்தருடைய தூதன் மனோவா கிட்ட சொல்றாரு, கண்டிப்பா கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு. அந்த குழந்தைய கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த குழந்தைய நீ எப்படிலாம் வளர்க்கணும்னு கூட கர்த்தர் அந்த சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா அதே குழந்தை எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நியாயாதிபதிகள் 13:24 பாத்தீங்கன்னா, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கடவுள் நிறைவேற்றினார். அதே போல மனோவாவுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைய மனோவா எப்படிலாம் வளர்த்தார் அப்படின்னா, அவர் கர்த்தர் எப்படிலாம் அவருக்கு சொன்னாரோ அதே போல மனோவா வளர்த்ததுனால சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலியா வளர்ந்தார். அவர் எவ்வளோ நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் அவர் செஞ்சாரு. நம்ம பைபிள்ல பார்க்கலாம். அவர் லாஸ்டா உயிர் போகிற நேரத்துல கூட அங்க இருந்த எல்லா ஜனங்களையும் மறிச்சுட்டு தான் அவர் செத்தார் அப்படின்னு பைபிள் இருக்குது. அதனால நாமளும் காத்திருக்கணும். மனோவை காத்து கொண்டு இருந்தாரு. கடவுள் எப்படியாவது எனக்கு குழந்தை கொடுப்பாரு அவர் சொல்லிட்டாரு. சொன்னாலும் அவர் காத்து இருந்து அந்த குழந்தைய பெற்றுக்கொண்டார். அதே போல நம்ம இதுல இருந்து இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். கடவுள் சொல்லி கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க. ஆனா சந்தேகப்பட்டு ஒருத்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் பைபிள்ல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சகரியாவா. லூக்கா 1:11 11:11 வரைக்கும். அப்போது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுகிறார்கள். நீங்க இதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அவர் கேட்பாரு, எப்படி குழந்தை பிறக்கும், அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதே நீங்க 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கு மட்டும் நீ பேசக்கூடாத ஊமையா இருப்பார். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாலும் அவர் சந்தேகப்பட்டு கேட்கிறாரு, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கும்போது கடவுள் கோவம் வந்துருச்சு தேவதூதருக்கு. நீ நான் சொல்லி நீ விசுவாசிக்கல பத்தியா, அப்போ இது நடக்கிற வரைக்கும் நீ பூமியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. அப்ப இவ்வளவு நேரம் பார்த்தா அவங்க நம்பி அவங்க விசுவாசித்து பெற்றுக்கொண்டாங்க. ஆனா சகரியா விசுவாசியாமலே பெற்றுக்கொண்டாரு அற்புதத்தை. அதனால நம்மள விசுவாசியாம இருந்தா நடக்கும்லாம் நினைக்காதீங்க. அது கடவுள் யாரோ ஒரு சிலருக்கு அப்படி செய்யறாரு. அதே மாதிரி அவர் நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறாரு. அதே லூக்கா 1:24 பாத்தீங்கன்னா, அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் எங்கள் கடாட்சியம் வைத்தது. எனக்கு இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதவர்கள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அப்போ நம்ம விசுவாசம்னா சகரியாவுக்கு நடந்தது போல கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பாரு. சகரியா விசுவாசம் இருந்தனால அவங்க குழந்தை பிறக்கிறப்ப அவங்க கர்ப்பவதியாக பிறக்கணும். ஒரு 10-11 மாசம் அவங்க ஊமையா தான் இருந்திருக்கிறாரு. அப்படிதான் பைபிள்ல இருக்குது. அப்ப கடவுள் சொல்றதை நம்ம விசுவாசிக்கணும்.
ஆனா இதே நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜெபிச்சுன்னு இருக்காரு, ஜெபிச்சு 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 அவர் விட்டுட்டுக்கிறாரு குழந்தை. ஏன்னா இங்க பைபிள் பார்த்தீங்கன்னா உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு தான் பைபிள் இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்தை அவர் நம்பாட்டாலும் ஜெபிச்சிருக்கிறார் போல. அப்ப நம்ம நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும், நம்ம கீழ்ப்படிக்கணும், நம்ம பொறுமையா காத்திருக்கணும். கடைசியா பாத்தீங்கன்னா மரியாமாவுக்கு கடவுள் வாக்கு கொடுக்கிறாரு. அதே லூக்கா 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 30வது வசனத்துல தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதே மாதிரி மரியம்மாவுக்கும் கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும். மரியம்மா பயப்படுறாங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, எனக்கு எப்படி குழந்தை பிறப்பு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா கடவுள் சொல்றது, நீ பயப்படாத, நான் உனக்கு கொடுக்குற குழந்தை பரிசுத்த ஆவியால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. அதே போல மரியம்மா ஒரு குழந்தையை பெற்று அவருக்கு இயேசு என்று பெயரிடுறாங்க. அதே போல நீங்க ஏசப்பா அவருக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டாரு, எப்படிலாம் நமக்காக தான். அது ஏசாயாவிலே சொல்லிட்டு அவர் பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஏசப்பா இப்படி பிறக்கணும், இப்படிலாம் கஷ்டப்படணும், இப்படிலாம் அடிக்கப்படணும், எல்லாமே ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே குறிக்கப்பட்டதுதான். அதே போல அவர் பிறந்தாரு, 33 வருஷம் நமக்காக வளர்ந்தாரு, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. அதே போல அவர் நமக்காக தான் கடைசியில கூட அவர் உயிர் பிரிகிற போது கூட அவர் மரிச்சார். எல்லாமே கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான். அவர் ப்ரேயர் பண்ணும்போது கூட சொல்றாங்க, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, எல்லாம் மூடிய சித்தம். அதே போல அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், அவர் வாக்குக்கு கீழ்ப்படிந்தார் இயேசு கிறிஸ்து. அதே போல நாமளும் நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, யோசேப்பு கிட்ட இது ஆபிரகாம் கிட்ட இருந்த விசுவாசமும், ஈசாக்கு கிட்ட இருந்த கீழ்ப்படிதலும், யாக்கோபு கிட்ட இருந்த பொறுமையும், இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா நமக்கும் கண்டிப்பா ஒரு வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேறும். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு காட்டுல ஒரு மான் இருக்குதான். அந்த மான் நடு சென்ட்ரல்ல இருந்து 4 பக்கமும் அதுக்கு ஒரு ஆபத்து. ஒரு பக்கம் பார்த்தா தண்ணி, ஒரு பக்கம் ஒரு காட்டு தீ பத்தி எரியுது, ஒரு பக்கம் சிங்கம் அதை துரத்திட்டு வருது, ஒரு பக்கம் பார்த்தா வேடை அதை வேட்டையாடுறதுக்காக அம்போட நிற்கிறான். இந்த மானுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனா அதுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, கடவுள் என்னை கண்டிப்பா காப்பாற்றுவாரு, கடவுள் என்னை அந்த அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு என்னை விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 நிமிஷம் பொறுமையா காத்திருந்தான். காத்திருந்து ஜெபம் பண்ணிச்சாரு, ஏசப்பா நீங்க என்னை காப்பாத்துங்க, எனக்குன்னு உதவி செய்யறதுக்கு இந்த இடத்துல யாருமே இல்லை, என்னால எந்த பக்கமும் போக முடியும், எந்த பக்கம் போனாலும் அது காப்பாத்துங்க. ஒரு பக்கம் ஆறு ஓடுது, அதுல போனாலும் அது அழிஞ்சு போயிடும், இந்த பக்கம் காட்டு தீயில போனாலும் அது செத்து போயிடும், இந்த பக்கம் போனா சிங்கம் அதை விழுங்கிடும், இந்த பக்கம் போனா வேடன் அதை பிடிச்சிப்பான். அப்ப 4 பக்கமுமே எனக்கு ஆபத்து, எந்த பக்கம் போறதுன்னே எனக்கு தெரியல. ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருந்து கண்ணை முடிச்சு ஜெபம் பண்ணிச்சான். ஜெபம் பண்ணும்போது அது குளிர நேரத்துல அந்த வேடன் அம்பு எய்யும் போது அந்த அம்பு போய் அதுக்கு நேரம் இருந்த சிங்கத்து மேல பட்டுடுச்சு. பட்ட உடனே அந்த சிங்கம் செத்து போச்சு. அப்போ அந்த மாடுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, சிங்கம் ஒரு பக்கத்துல அது ஓடி போயிடுச்சு. இது நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு கடவுள் ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த வாக்கு தரத்தை 4 பக்கமும் நமக்கு நெகட்டிவா, அதாவது இது நடக்காது, இது முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. இது நடக்கவே நடக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 வருஷமா குழந்தைன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இதை விட குழந்தையே பிறக்காதுன்னா கடவுள் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உலக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, இது உனக்கு நடக்கவே நடக்காது, இத்தனை வருஷமா கொடுக்காத கடவுளா இந்த வருஷத்துல உனக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கடன்ல இருக்குன்னா, இவ்வளவு நாளா உனக்கு அடைக்கிறதுக்கு யாரும் உதவி செய்யறது, நம்மட்டுக்கா நீ உதவி செய்ய போற. ஒருத்தர் 10 வருஷமா படுக்கையில கிடப்பான், அவன்கிட்ட கடவுள் சொல்லியிருப்பாரு, நான் அந்த படுக்கையில இருந்து எழுப்புவேன். ஆனா அந்த ஜனங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை வருஷமா எழுந்திருக்காம நீ இப்ப எழுந்திருக்க போற, நீ இப்படியே படுக்கையிலே சாக வேண்டியதுதான் அப்படின்னு 4 பக்கமும் நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஆட்கள் தான், நமக்கு நெகட்டிவா சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா கடவுள் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போகுது. கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் நம்புங்க, அதை மட்டும் விசுவாசிங்க. கடவுள் கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறுவாங்க. சோர்ந்து போவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல உயர எழுப்புவார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால காத்திருங்க, இந்த வருஷம் அடுத்த வருஷம் காத்திருங்க, கண்டிப்பா செய்வோம்.